கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நண்பர்களே, என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கு அப்படின்றது தான் இருக்கிறதுல இங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. ஓகேங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலியா நீங்க இருக்கீங்களா? 800 தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? 800 தான் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா டெஃபினெட்லி இப்போ நமக்கு சேஞ்ச் ஆக போகுதுப்பா. எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ரோ குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் சிலிண்டருடைய விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவிற்கு உயரப்போகுது. புதிய கவர்மெண்ட் யார் வந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா மறுபடியும் ஓரளவு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றத அவங்க நம்பலாம். ஓகேங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓரளவு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறையாமல் இதே 800 ரூபாய் அப்படின்ற அந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நகரத்துக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கேஸ் சிலிண்டர் தொடர்பான அந்த அமௌண்ட் 1000 ரூபாயாக இருக்குமா, அல்லது 500 ரூபாயாக இருக்குமா, 800 ரூபாயாக பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இருக்குதான்றது எல்லாமே நம்மளும் ஒரு புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர், ஓகேங்களா, ஸ்டாலின் இங்கே தமிழ்நாட்டில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர், மற்ற பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நண்பர்களுக்குமே ரூபாய் 1000 அப்படின்றது கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் நியூஸ் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகளுமே கூட சற்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டருடைய ரேட் உயர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி வில் பி டோட்டலி சேஞ்ச் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேஸ் சிலிண்டர்கள் குறித்தான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா வெளியிடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, எப்படியேப்பட்ட அஃபீஷியல் அப்டேட் வருதுன்னு.